வெல்கம் டு மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ. வணக்கம் தோழர்களே. இன்று ஒரு புதிய யூடியூப் சேனலை எவ்வாறு தொடங்குவது என்று பார்க்கப் போகிறோம். யூடியூப் சேனலை தொடங்குவது எளிதானதாகத் தோன்றலாம். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே உண்மையில் வெற்றியை அடைகிறார்கள். ஏன் தெரியுமா? சரி, யூடியூப் சேனலை தொடங்குவதற்கு முன் நீங்கள் முற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய காரணிகள் உள்ளன. இருப்பினும் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டப் போகிறோம். சேனலை தொடங்குவதற்கு முன் உங்களை நீங்களே சில கேள்விகளை கேட்டுக்கொள்வது அவசியம். நீங்கள் யாருக்காக வீடியோக்களை உருவாக்குகிறீர்கள்? அவர்கள் ஏன் உங்கள் வீடியோக்களை பார்க்க வேண்டும்? உங்கள் வீடியோக்களை உருவாக்கும்போது அவற்றை மனதில் கொள்ள வேண்டும். இதைப் பற்றிய தெளிவான புரிதல் கிடைத்தவுடன் உங்கள் யூடியூப் சேனலைத் தொடங்கலாம். எனவே உங்கள் சேனலைத் தொடங்க நாங்கள் 3 பகுதிகளைச் செய்யப் போகிறோம். முதல் பகுதி உங்கள் சேனலை உருவாக்குவது. உங்கள் சேனலுக்கு ஒரு பெயரைக் கொடுங்கள். அதை எளிமையாகவும் நினைவில் கொள்ளவும் அது தனித்துவமானது என்பதை உறுதிப்படுத்தவும். உங்கள் சேனலுக்கு நீங்கள் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கவில்லை மற்றும் சில யோசனைகள் தேவைப்பட்டால் உங்கள் யூடியூப் சேனலுக்கு அற்புதமான பெயர்களை வழங்கக்கூடிய இந்த AI கருவியை நீங்கள் பார்க்கலாம். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் செய்தால் அது கிராவிட்டி ரைட் எனப்படும் இந்த AI டூல் உங்களை அழைத்துச் செல்லும். இப்போது உங்கள் யூடியூப் சேனல் எதைப் பற்றியது? இங்கே டைப் செய்து கிளிக் சேவ் அண்ட் கண்டினியூ. இங்கே நீங்கள் சேனல் பெயர் விருப்பத்தை காணலாம். இப்போது சேனல் பெயர் ஐடியாஸ் உருவாக்க கிரியேட் கண்டென்ட் என்பதை கிளிக் செய்து நீங்கள் உருவாக்க விரும்பும் சேனலின் வகையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான சேனல் பெயர்களை இது உங்களுக்கு வழங்கும். இப்போது உங்கள் சேனலுக்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே யூடியூப் சேனலை உருவாக்க youtube.com-க்கு சென்று புதுசா ஒரு இமெயில் ஐடி ஓபன் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி அல்லது போன் நம்பர் கேக்குது. இங்க என்ன பண்றோம்னா கிரியேட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா மை பர்சனல் அப்புறம் ஒர்க் ஆர் மை பிசினஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேக்குது. ஆல்ரெடி சேனல் நேமை செலக்ட் செய்துள்ளோம். அந்த நேமை எங்கே டைப் செய்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்கிறோம். இப்போ இங்கே பேசிக் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் கேட்கிறது. இப்போது செலக்ட் செய்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கிறோம். உங்களுக்கான இமெயில் ஐடியை செலக்ட் செய்ய கெட் அ ஜிமெயில் அட்ரஸ் இன்ஸ்டெட் இதை கிளிக் செய்தால் அது 3 இமெயில் ஐடிகளை உங்களுக்கு காட்டுகின்றது. அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். அடுத்தது பாஸ்வேர்ட் கேட்கிறது. பாஸ்வேர்டை டைப் செய்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்கள். இப்பொழுது வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்கிறது. இந்த இடத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் செய்து நெக்ஸ்ட் கொடுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அதை பார்த்து இங்கே என்டர் செய்துவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்கள். அடுத்தது ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்கிறது. விருப்பப்பட்டால் பதிவிடலாம், இல்லையென்றால் ஸ்கிப் கொடுத்து விடலாம். அடுத்தது கெட் மோர் ஃப்ரம் யோர் நம்பர், எஸ் ஐ ஆம் இன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ரிவ்யூ யோர் அக்கவுண்ட் இன்ஃபோ நெக்ஸ்ட். அடுத்தது பிரைவசி அண்ட் டெர்ம்ஸ், ஐ அக்ரி செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய இமெயில் ஐடி சக்சஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிவிட்டது. பின்னர் எங்கள் சேனலில் ஒரு ப்ரொஃபைல் லோகோ சேர்ப்போம். இப்போது நீங்கள் எந்த படத்தையும் உங்கள் ப்ரொஃபைல் படமாகச் சேர்க்கலாம். ஆனால் உங்கள் சேனலுக்கான தனித்துவமான லோகோவை கொண்டிருப்பது உங்களுக்கு தொழில்முறை தோற்றத்தை தரும். கேன்வா போன்ற கருவிகளை பயன்படுத்தி உங்கள் லோகோவை உருவாக்கலாம். ஆனால் கிராவிட்டி ஐடியா இல்லையா? உங்கள் யூடியூப் சேனலுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட அற்புதமான லோகோ யோசனைகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான கருவி எங்களிடம் உள்ளது. எனவே கிராவிட்டி ரைட் செல்வோம். இங்கே நீங்கள் யூடியூப் சேனல் லோகோ யோசனைகளை காணலாம். எனவே நீங்கள் தேர்ந்தெடுத்த சேனல் பெயரை இங்கு பேஸ்ட் இட் அண்ட் கிரியேட் கண்டென்ட் என்பதை கிளிக் செய்யவும். இது உங்கள் லோகோவிற்கான தனித்துவமான யோசனைகளை வழங்கும். நீங்கள் விரும்பும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். நான் இதை தேர்ந்தெடுக்கப் போகிறேன். இப்போது உங்கள் லோகோவை உருவாக்க ஐடியோகிராம் என்ற கருவியை பயன்படுத்தப் போகிறோம். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் செய்க. அது உங்களை இந்த வலைத்தளத்திற்கு அழைத்துச் செல்லும். கிராவிட்டி ரைட்டிலிருந்து நீங்கள் பெற்ற யோசனையை இங்கே பேஸ்ட் செய்யவும். பின்னர் ஜெனரேட் என்பதை கிளிக் செய்க. அது உங்களுக்காக 4 வெவ்வேறு லோகோக்களை உருவாக்கும். நீங்கள் விரும்பும் ஒன்றை தேர்ந்தெடுத்து டவுன்லோட் இங்கே கிளிக் செய்க. லோகோவை டவுன்லோட் செய்தவுடன் யூடியூப் சென்று
இங்கே செலக்ட் பிக்சர் கிளிக் செய்து அப்லோட் த லோகோ என்பதை கிளிக் செய்க. இப்போது நீங்கள் லோகோவை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? டவுன்லோட் ஆர் டெஸ்க்டாப். இப்போது நான் இந்த லோகோவை செலக்ட் செய்து டன் என்பதை கிளிக் செய்க. இப்போது வெற்றிகரமாக எங்கள் சேனலை உருவாக்கியுள்ளோம். அடுத்து பகுதி 2க்கு செல்லலாம். இது எங்கள் சேனலை தனிப்பயனாக்குவதாகும். நீங்கள் பார்க்க முடியும் என எங்கள் சேனலில் எந்த தகவலும் இல்லை, அது காலியாக உள்ளது. இப்போது சேனல் தகவலைச் சேர்க்க கஸ்டமைஸ் சேனல் கிளிக் செய்து பேசிக் இன்ஃபோ செல்வோம். முதலில் சேனல் விளக்கத்தைச் சேர்ப்போம். ஒரு சேனல் எதை பற்றியது என்பதையும் உங்கள் பார்வையாளர்களுக்கு நீங்கள் கொண்டு வரும் மதிப்பையும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். இது உங்கள் அறிமுகம். சொந்தமாக ஒரு விளக்கத்தை எழுதுவதற்கு பதிலாக கிராவிட்டி வலதுபுறத்தில் ஒரு டூல் எங்களிடம் உள்ளது. இது உங்கள் சேனலுக்கு ஏற்ப நன்கு கட்டமைக்கப்பட்ட விளக்கங்களை உங்களுக்கு வழங்க முடியும். எனவே அதை பெற மீண்டும் கிராவிட்டி ரைட் செல்வோம். சேனல் விளக்கத்தில் இங்கே கிரியேட் கான்டென்ட் என்பதை கிளிக் செய்ய உங்கள் விளக்கம் தயாராக இருக்கும். அதை காப்பி செய்து யூடியூப்ல பேஸ்ட் செய்யவும். அடுத்து உங்களிடம் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் அல்லது பேஜ் இருந்தால் உங்கள் பார்வையாளர்கள் உங்கள் ப்ரோஃபைலை பார்க்கும் வகையில் உங்கள் இணைப்புகளை இங்கே சேர்க்கலாம். பிளஸ் சிம்பல் கிளிக் செய்து இங்கே தளத்தின் பெயரை உள்ளிட்டு இணைப்பைச் சேர்க்கவும். அதே வழியில் நீங்கள் இங்கே பல இணைப்புகளைச் சேர்க்கலாம். அடுத்து பகுதி 3 நம் சேனலுக்கு ஒரு பேனர் படத்தை உருவாக்குவோம். நாங்கள் ஒரு பேனரை உருவாக்க கேன்வா பயன்படுத்தப் போகிறோம். எனவே லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் செய்து உங்கள் கூகுள் கணக்குடன் இலவசமாக பதிவு பெறு என்பதை கிளிக் செய்க. இப்போது யூடியூப் பேனருக்குச் செல்லவும். நீங்கள் தேர்வு செய்ய வெவ்வேறு டெம்ப்ளேட்களை காண்பீர்கள். இங்கே நீங்கள் விரும்பும் வகையை தேர்ந்தெடுக்கலாம். மேலும் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். அதற்காக மேலே சென்று நீங்கள் விரும்பும் டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுக்கவும். இப்போது இந்த டெக்ஸ்ட் ஐ எடிட் செய்வோம். அதை தேர்ந்தெடுத்து உங்கள் சேனல் பெயரை உள்ளிடவும். இங்கே நீங்கள் ஒரு ஸ்லோகனை எழுதலாம். ஸ்லோகன் என்பது உங்கள் யூடியூப் சேனலுக்கான கண்ணை கவரும் உங்கள் சேனலை பற்றி நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு குறுகிய செய்தியாகும். அதற்கு மீண்டும் கிராவிட்டி ரைட் செல்வோம். இங்கே நீங்கள் ஸ்லோகன் ஜெனரேட்டரை காண்பீர்கள். கிரியேட் கண்டென்ட் என்பதை கிளிக் செய்தால் நீங்கள் விரும்பும் உங்கள் சேனலுக்கும் 10 வெவ்வேறு ஸ்லோகன்களை பெறுவீர்கள். அதில் ஒன்றை காப்பி செய்து கேன்வாவுக்குச் சென்று இங்கே பேஸ்ட் செய்யவும். இது முடித்ததும் ஷேர் என்பதை கிளிக் செய்து டவுன்லோட் என்பதை கிளிக் செய்க. பின்னர் டவுன்லோட் என்பதை கிளிக் செய்யவும். அது உங்கள் கணினியில் பதிவிறக்கம் செய்யப்படும். இப்போது மீண்டும் யூடியூபுக்கு செல்வோம். சேனல் கஸ்டமைசேஷன் கிளிக் செய்து பிராண்டிங்கிற்குச் சென்று பேனர் படத்தில் பதிவேற்று என்பதை கிளிக் செய்து பின்னர் உங்கள் பேனர் படத்தை தேர்ந்தெடுக்கவும். இங்கே உங்கள் பேனர் வெவ்வேறு சாதனங்களில் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சரிபார்த்து பார்க்கலாம். இது நன்றாக இருக்கிறது. எனவே அதைச் சேர்ப்போம். பின்னர் பப்ளிஷ் ஐ கிளிக் செய்து நியூ சேனல் ஐ கிளிக் செய்யவும். எனவே இப்போது நீங்கள் ஒரு பேனர் படத்தைச் சேர்த்து அனைத்து விவரங்களுடனும் சேனலை தனிப்பயனாக்கியுள்ளீர்கள். நீங்கள் கஸ்டமைஸ் முடித்ததும் அடுத்த பகுதிக்குச் செல்வோம். பகுதி 4 அதற்கு ப்ரொஃபைலை கிளிக் செய்க. பின்பு யூடியூப் ஸ்டுடியோவை கிளிக் செய்க. லெஃப்ட் சைட் கார்னர் இங்கே செட்டிங் ஆப்ஷனை கிளிக் செய்க. இங்கே எடுக்க நிறைய இருந்தாலும் இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே முக்கியமானது. உங்கள் யூடியூப் சேனலை உருவாக்கிய பிறகு இன்று நீங்கள் செய்யப்போகும் 4வது மிக முக்கியமான விஷயம். சேனலை கிளிக் செய்க. பிறகு ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி கிளிக் செய்க. இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் அவை 15 நிமிடங்களுக்கு மேல் வீடியோக்களை பதிவேற்றக்கூடியவை மற்றும் உங்கள் வீடியோக்களில் தனிப்பயன் சிறு படங்களைச் சேர்க்கின்றன. கடந்த முறையைப் போலவே அதைச் செய்ய உங்களுக்கு ஒரு தொலைபேசி எண் தேவைப்படும். வெரிஃபை ஃபோன் நம்பர் கிளிக் செய்க. இங்கே ஒரு பேஜ் ஓபன் ஆகிறது. இந்த இடத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவு செய்து கெட் கோட் கிளிக் செய்க. இப்பொழுது உங்களுடைய மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் நம்பர் இஸ் வெரிஃபைட் என்று வந்துவிட்டது. அடுத்தது 3வது ஆப்ஷன் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். இங்கே எலிஜிபிள் கிளிக் பண்ணுங்க. இப்ப இங்க பாருங்க ரிக்வயர்மெண்ட்ஸ். 1 வீடியோ வெரிஃபிகேஷன், 2 வேலிட் ஐடி, 3 சேனல் ஹிஸ்டரி. இங்கே ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் கிளிக் செய்து இந்த 3இல் நான் செலக்ட் பண்ண போறது வேலிட் ஐடி நெக்ஸ்ட் கொடுக்கிறேன்.
இங்கே பாருங்கள், ஸ்கேன் QR கோட் இன்ஸ்டெட். இதை கிளிக் செய்து மொபைல் கேமரா மூலமாக இதை ஸ்கேன் செய்தால் உங்களுடைய மொபைலுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்துவிடும். அதன் மூலமாக உங்களுடைய பான் கார்டை போட்டோ எடுத்து அப்லோடு செய்து விடலாம். இப்ப பெண்டிங்னு வருது, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஆக்டிவ் ஆயிடும். அடுத்தது அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உள்ளடக்கம் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதா என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்திற்கு வரும்போது யூடியூப் இப்போது மிகவும் எச்சரிக்கையாக உள்ளது. உங்கள் உள்ளடக்கம் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தவறாக கூறினால் நீங்கள் நிறைய சிக்கலில் சிக்கிக் கொள்ளலாம். மேலும் உங்கள் சேனல்கள் நிறுத்தப்படலாம். இப்போது நீங்கள் குழந்தைகளுக்கான உள்ளடக்கத்தை உருவாக்கினாலும் இல்லாவிட்டாலும் இந்த கேள்விக்கு நீங்கள் இங்கே பதிலளிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு வீடியோவை பதிவேற்றும் போது அதற்கு பதிலளிக்க வேண்டும். இதற்கு நான் செலக்ட் பண்றது நோ. செட் திஸ் சேனல் அஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்து விடுங்கள். அடுத்தது பேசிக் இன்ஃபோ கிளிக் செய்க. இங்கே பாருங்க, கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ். இது கண்டிப்பா செலக்ட் பண்ணிதான் ஆகணும். நீங்க எந்த கண்ட்ரியிலிருந்து இருந்து சேனல் ஓபன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க, அந்த கண்ட்ரி நேம் எங்கே செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது கீவேர்ட்ஸ். உங்களுடைய சேனல் எதை சார்ந்தது, அதற்கான கீவேர்ட்ஸ் இங்கே டைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது அப்லோட் டிஃபால்ட்ஸ். கிளிக் பண்ணுங்க. அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. எங்க கவனிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. கேட்டகரி செலக்ட் செய்யுங்க. உங்களுடைய சேனல் எதை பற்றியது? நான் டிராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வீடியோ என்ன லாங்குவேஜ் இல்ல இருக்குது அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ தமிழ், அதனால தமிழ்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கம்யூனிட்டி கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ஸ். உங்கள் சேனலுக்கு கமெண்ட்ஸ், கெட்ட வார்த்தைகளில் திட்டினால் அதை பிளாக் செய்வதற்கு. உங்களுடைய கமெண்ட்ஸ் லிங்கில் தேவையில்லாத லிங்கை பதிவேற்றம் செய்யாமல் இருக்க இந்த பிளாக் லிங்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்து பிறகு சேவ் என்று கொடுத்து விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு வலைத்தள கற்பவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை கவனமாக இருங்கள்.